உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. இன்னும் பேரும் புகழும் பெற்று பெருவாள் வாழும். ராமு, உனக்காக கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சித்தப்பா, உங்களுக்காக என்னுடைய பிறந்தாள் பரிசு. எனக்கா? ஆமா. எனக்கு ஏன்பா இந்த பரிசு? நீயே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு. சித்தப்பா, இது ஒரு புதுமையான பரிசு. கடிகாரம் மணிக்கு மணி இனிமையா இசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா. சார், என்ன சார் விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா? சித்தப்பா, எல்லாரும் சாப்பாடு கழிச்சு போங்க. வணக்கம் சார். வணக்கம். இல்லைங்க, நான் சௌந்தர்யா கம்பெனில வேலை பார்க்கறேன். அங்க தயாரிக்கிற அழகு சாதனங்கள்லாம் விற்க. இத வியாபாரம் நினைக்காதீங்க. இத நீங்க வாங்கினா ஒரு ஏழை குடும்பத்துக்கு உபகாரம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். அப்படியா? ஆமாம் சார். இங்க எது பாப்போம். தேங்க்யூ சார். இத பாருங்க சார், இதுல எல்லாமே இருக்கு. பவுடர், ஹேர் ஆயில், ஸ்னோ, ஹேர் ஸ்ப்ரே, கிரீம், ஷாம்பு, நெயில் பாலிஷ், கம்ப்ளீட் டாய்லெட் செட் சார். இதெல்லாம் உங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க சார். ஏன் மனைவியா? ஆமா சார். அந்த காலத்துல பெண்கள் பூ தான் கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் பவுடர் தான் சார் கேக்குறாங்க. ஓஹோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆனா நீ என்ன கேட்ப? என் கணவரோட இதயத்துல நிரந்தரமான இடத்தையும் நீங்காத அன்பையும் தான் கேட்பேன். ஐ சி. என்ன சார்? 500 ரூபாய். நீ போ. எதுக்கு சார் இவ்வளவு பணம்? இதெல்லாம் மொத்தமே 50 ரூபாய் தான் சார். இதுக்குள்ள விலை இல்லாது குடும்பத்துக்கு உதவின்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான். வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அதனாலதான் இந்த வீட்டுல லட்சுமி தாண்டவம் ஆடுறா. ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நில்மா, அதையெல்லாம் நீ எடுத்துக்க. ஏன் சார்? சும்மா இருங்க சார். என்னை யாரும் நினைச்சீங்க? அழகா பேசி அருமையா வியாபாரம் செய்யற ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஆனா நான் வியாபாரம் செய்ய வந்தது இந்த அழகு சாதனங்களை தான் சார். அட, என்னம்மா அது? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன சார், பெரிய இடமாச்சே, இறக்கப்பட்டுதான் இவ்வளவு பணம் தரீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை தொட்டு வைக்க மாட்டேன் சார். வேண்டாமா, இருமா. இதெல்லாம் என் மனைவிக்குன்னு தான் சொன்னேன். ஆமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால இதெல்லாம் இங்க உபயோகப்படாது. உங்ககிட்டே இருந்தா வேற எங்கேயாவது விற்கலாமேங்கிற நல்ல இடத்துல சொன்னேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சாரி சார். நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன் சார். இந்தமா, அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். மறுபடியும் எதுக்கு வம்பு? இல்ல சார், நானே எடுத்துக்கிறேன். ஏம்மா, உன் பேர் என்ன? சீதா. வரேன் சார். சார், உங்க பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓஹோ, நன்றி. தம்பி, என்ன சித்தப்பா? எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, நீ வா. எனக்கு என்ன அவசரம் சித்தப்பா? பசி இல்ல, அப்புறம் சாப்பிட்டேன். உனக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இழுத்து கொண்டு உட்கார வச்சு சோத்தை ஊட்டி இருப்பேன். பாத்தீங்களா, கல்யாணம் பேச ஆரம்பிச்சாச்சுல. பின்ன என்னப்பா, உனக்கு உறவுன்னு சொல்லிக்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சித்தப்பா, பாத்தீங்களா, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சாப்பிடாம. ராமு, கல்யாண பேச்சை எடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நீ விரட்டுற. ஆண்டவன் உன் மனசை எப்பதான் மாத்த போறாங்க போய். சரிப்பா, ஆண்டவன் விட்ட வழி. சார், என்ன மேனேஜர், இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்களே, கார் ரெடியா இருக்கு. ஓ, சாப்பாட்டு மேல போ. அப்பா, வாமா, வா உட்கார்.
இந்தாங்கப்பா. ஏதுமா இவ்வளவு பணம்? இன்னைக்கு ராமுன்னு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வியாபாரம் பண்ண போயிருந்தேன்ப்பா. 50 ரூபாய் பொருளுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஏன்? நம்ம குடும்ப நிலைமையை கருதி உதவியா இருக்கட்டுமே சன்மானமா கொடுத்தாருப்பா. அம்மா, அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு சன்மானம் வருதுன்னா அவளோட தன்மானத்துக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு அர்த்தம். முதல்ல நான் கூட அப்படிதான்ப்பா சந்தேகப்பட்டேன். ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். அப்புறம்தான் அவருடைய உண்மையான உள்ளம் புரிஞ்சது. கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்குற கருணாமூர்த்திப்பா அவரு. இத பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு அநாத ஆசிரமத்துக்கு 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு. பேப்பர்ல இருக்கு பாருங்கப்பா. என்ன வாத்தியார, கார் நின்று போச்சா? தள்ளட்டுமா? எப்பா நீ இந்த கால தண்ணி சொல்றியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம். தண்ணி எங்க கிடைக்கும்? தண்ணியா? அதோ இந்த குடிசையில கிடைக்கும். எங்க வர்ற வழி? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷங்கள் ஆயிடுச்சுல. ஆமா. நான் முதல்ல பெண் பார்த்து வந்தப்போ நீ ஒரு பாட்டு பாடுங்க, அது யாவும் இருக்கா? அந்த பாட்டு பாட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. அடாடா, என்ன வெக்கம்? இது வேற யார் இருக்கா? நம்ம 2 பேர் தானே இருக்கா. சும்மா பாடுன்னா பள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குளிரதடி கிளியே, உள்ளம் குளிரதடி கிளியே, ஊனகுருதடி. அடாடாடா, என்னமா பாடுற? யார பாரு? நம்ம அரமணியில இங்க ஒரு ரகசியம் இல்ல. பிள்ளவா வணக்கம் தாத்தா. வணக்கம் பாட்டி. சாயத்துக்கு என்ன தம்பி சாப்பிடுற? பாலா மோரா? ஒண்ணு வேண்டாம் பாட்டி. உங்களை பார்த்ததே எனக்கு வயது ரொம்ப மாதிரி இருக்கு. ஏன் தாத்தா இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? என் பெண்டாட்டியோட துணைக்கு அதை கேட்கல தாத்தா. குழந்தைங்க 2 பையன்கள் இருக்காங்க. அதே அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடா? மனக்கட்டுப்பாடப்பா. சரி, உங்க பையன் என்ன செய்றாங்க? ஒருத்தன் படிச்சுட்டு பட்டாளத்துல இருக்கான். இன்னொருத்தன் சொந்தமா பண்ணைய வச்சு விவசாயம் பாக்குறான். 2 பேருமே தேச சேவை செய்யறாங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. என்னப்பா சந்தேகம்? ஒண்ணும் இல்ல. அதாவது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நிறைய எனக்கு இருக்கு. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும் தேவைக்கு அதிகமாவே ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் உங்களை போல சந்தோஷமா என்னால இருக்க முடியல. ஏன் தாத்தா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல தாத்தா. அதுதான் காரணம். அப்படின்னா தம்பி, சந்தோஷம்ங்கிறது பணத்தாலேயோ பவுசாலையோ கிடைக்காதப்பா. வாய்க்கிற மனைவியாத்தான் கிடைக்கும். அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைச்சிருமா? கட்டிக்கிற பெண்ணும் கட்டி தங்கமா இருக்கணும். 3 முடிச்ச ஒழுங்கா போடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. அதை ஒழுங்கா போட்டால் மட்டும் போதாது, ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பாத்துக்கணுமாப்பா. அதை எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது? பெண்ணுக்கு அவசியமானது 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் கொண்ட ஒரு அன்பு தெய்வத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுவோப்பா. அதென்ன தாத்தா அப்படிப்பட்ட 6 குணங்கள்? அதுக்குன்னு ஒரு பாட்டியே இருக்கப்பா. சொல்லுங்க தாத்தா, கேக்குறேன். ஒரு மயிலே பூமகளாய். கொஞ்சமே தாத்தா, நான் எழுதிக்கிறேன்.
பொறுமையிலே பூமகளாய். அப்படின்னா பொண்ணா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா. ஓஹோ. அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய். கொண்ட பேரழகில் திருமகளாய். குட். அழகுல லட்சியம் மாதிரி இருக்கணும். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா. ஐயோ. அப்புறம் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். சொல்லுடி. அது சொல்லு. அது சும்மா இருக்க. அது சும்மா சொல்லு. நான் சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்க. ஊழியத்தில் பணிப்பெண்ணாய். ஊழியத்தில் பணிப்பெண்ணாய். இதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது கணவனுக்கு பணிவிடைகள் செய்யறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணும். அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அதாவது நீங்க சொல்றீங்களா? ஆபத்து காலத்துல கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே பழமாந்த குலமகளா. வாழ்கின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குலமகளாம். இப்படி குணங்கள் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் பார்வன் வாழ்க்கையை. தாத்தா, நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வர்றேனா இல்லையான்னு பாருங்களேன். நல்லா பாப்பா, ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, உன் பேரை சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன். எல்லாரும் ராமன் கூப்பிடுறாங்க. அப்படியா? இந்த ராமனுக்கேற்ற சீதை நிச்சயம் கிடைப்பான். சீதா.